வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு 1 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா -8 1 4 4 4 7 1 -8 4. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? det ஆஃப் ஏ. ரைட். பட் கிவன் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9 இன்ட்டு ஒன் சம் மேட்ரிக்ஸ், அதாவது சம் கான்ஸ்டண்டால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா ஏ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லேம்டாங்கிற வேல்யூவை டிட்டர்மினன்ட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அந்த லேம்டாங்கிற வேல்யூவை டிட்டர்மினன்ட்லேருந்து வெளியே எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எடுக்கணும். லேம்டா பவர் n அப்படின்னா என்ன மீனிங்? லேம்டாங்கிறது அந்த கான்ஸ்டன்ட், பவர் n அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் 3x3. அப்போ 3x3 மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா 3. அப்போ நமக்கு இந்த சம்மில் லேம்டாங்கிற வேல்யூ 1/9, ஆர்டர் n என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேம்டாக்கு பதிலாக 1/9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லேம்டாக்கு பதிலாக 1/9, ஆர்டர் n-க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ -8 1 4 4 4 7 அண்ட் 1 -8 4. நெக்ஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்பவும் போல் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு 1/9 க்யூ பண்ண என்ன கிடைக்கும்? 1 க்யூ பண்ணால் 1 அண்டு 9 க்யூ பண்ணிங்கன்னா 729. அதாவது 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். டேரெக்டாக 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 729. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் அண்ட் அதுக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 4 சார் என்ன கிடைக்கும்? 16 -8 7 சார் 56 -56 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு மைனஸ் யூஸ் பண்ணதுனால அது +56 மாறிடும். அண்ட் செகண்ட் நம்பர் எடுக்கும்போது எப்போவுமே மைனஸ் எடுத்துகிட்டு செகண்ட் நம்பர் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அவருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பர் யாரெல்லாம்? 4 × 4. அப்போ 4 4 சார் 16 -1 7 is 7. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் என்ன? +4. அப்போ 4 இன்ட்டு அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4 8 ஆர் 32 -32 -1 4 is 4. ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? அந்த 1/729 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு 16 56 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 72. நெக்ஸ்ட் -1 இன்ட்டு 16லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 9. அதே மாதிரி +4 இன்ட்டு -32 -4 ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும்? -36. மைனஸையும் ஆட் பண்ணணும், சிம்பிள் மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ரைட். நெக்ஸ்ட்டு அந்த 1/729 அப்படியே இருக்கட்டும். சிம்பிளிஃபை எப்படி பண்ண போகிறோம்? -8 72 மல்டிப்ளை பண்ணுறோம். -8 72 மல்டிப்ளை எப்படி பண்ணுறோம்? 8 2 சார் 16, 16க்கு 6 ரிமைண்டர் 1, 8 7 சார் 56 + 1 57. அப்போ 576 கிடைக்கும். சைன் என்ன? மைனஸ். அதே மாதிரி -1 9 மல்டிப்ளை பண்ணால் -9. அதே மாதிரி 4 36 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 36 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? முதல்ல சைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ 4 6 ஆர் 24 4 ரிமைண்டர் 2, 4 3 சார் 12 12 + 2 என்ன வரும்? 14. ரைட். நெக்ஸ்ட்டு அந்த 1/729 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 576 -9 -144. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? -729. எல்லா நம்பருமே மைனஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸை காமனாக எடுத்து
எல்லா நம்பரையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 729. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் டிவைட்லேயும் 729 இருக்குது, மல்டிப்ளிகேஷன்லேயும் 729 இருக்குனால ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -1 கிடைக்கும். தேர்ஃபோர் அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த லாம்டா ஏ வேல்யூ ஈக்குவல் டு நம்மளுக்கு -1 கிடச்சிருக்கு. ரைட். எப்போவுமே நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருக்கணும். எதனால் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரைட். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ நான் ஜீரோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம ஒரு சம்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ என்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஏக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஆனால் அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ரைட். இப்போ இங்கே லாம்டா என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா இஸ் 1/9. பவர் n-1 மீனிங் என்னன்னா நமக்கு ஆர்டர்னு சொன்னேன். ஆர்டர் என்ன? 3. 3 - 1 என்ன வரும்? 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்ன? ஆல்ரெடி நமக்கு நிறைய சம்மில் பார்த்துருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ்னுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -814 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? ஒவ்வொரு நம்பருடைய சைன் அவருடைய மைனர் இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒவ்வொரு நம்பருடைய சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு எப்போவுமே சைன் ப்ளஸ்ஸு. இப்போ அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 4s are 16 -8 7s are 56 -56 கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம மைனஸ் யூஸ் பண்ணதுனால அது +56 மாறிடும். அகெயின் செகண்ட் நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ். செகண்ட் நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 4s are 16 -1 7 is 7. அண்ட் லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -4 8s are 32 -1 4 is 4. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ரோக்கும் இதே ஃபார்மெட்டில் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் சைன் ப்ளஸில் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த சைன் எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 1 4 is 4 -8 4s are 32. ஆல்ரெடி நமக்கு மைனஸில் இருக்குது அப்படிங்கிறனால அது +32 மாறிடும். ரைட். அண்டு நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -8 4s are -32. ரைட். அதே மாதிரி 1 இன்ட்டு 4 1 4 is 4 -4. ரைட். அண்டு நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ். அந்த நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 8s are 64. மைனஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? +64 -1 1 is 1. அண்ட் லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் ரோக்கான ஃபஸ்ட் நம்பர் 1 இவருக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 7 is 7 -4 4s are 16. அண்ட் நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ். அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 7s are -56 அண்டு -4 4s are 16. அண்டு லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அண்ட் அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 4s are -32 -1 4 is 4. கண்டிப்பாக கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். ரைட். நெக்ஸ்ட்டு 1/9 ஸ்கொயர் பண்ணுங்கள். 1/9 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 1/9 ஸ்கொயர் வேல்யூ 81. ரைட். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? 16ஐயும் 56ஐயும் ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு? 72.
அதே மாதிரி 16லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 9, வெளியே சைன் மைனஸ் இருக்கனால -9. அதே மாதிரி -32வையும் -4ஐயும் ஆட் பண்ண என்ன வரும் -36, வெளியே சைன் ப்ளஸில் இருக்கனால அதே -36 அப்படியே கிடைக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கான வேல்யூ 4 + 32 என்ன வரும் +36, வெளியே சைன் மைனஸ் இருக்கனால அது -36 மாறிடும். அதே மாதிரி அடுத்த நம்பர் -32 -4ஐயும் ஆட் பண்ணால் -36. அண்ட் 64லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 63, வெளியே மைனஸ் இருக்கனால -63. அண்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ என்ன லாஸ்ட் ரோ 16லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் -9. அதே மாதிரி -56ஐயும் -16ஐயும் ஆட் பண்ணால் -72, வெளியே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +72 மாறிடும். அண்டு லாஸ்ட் ஒன் -32 -4ஐயும் ஆட் பண்ணால் -36. ரைட். அண்டு நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன கிடைக்குங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 -9 அண்டு -36. அண்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா -36 அண்டு -63. அண்டு லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா -9 72 அண்டு -36. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 கிடச்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரில் உள்ள 9 காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வெளியே 1/81 இருக்குது. அதுலேருந்து நம்ம 9 காமனாக எடுத்துகிட்டோம், அது 9/81 மாறிடும். பேலன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நம்பரும் நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 பிரித்து அதில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 72வை 9 8s are 72 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 9 வெளியே எடுத்துட்டோன்னா காமனாக ரிமைனிங் என்ன இருக்கும் 8. 36ல் 9 எடுத்துட்டோன்னா -4. அதே மாதிரி 9ல் 9 எடுத்துட்டோன்னா -1. அதே மாதிரி 9ல் 9 எடுத்துட்டோன்னா -1. 36ல் 9 எடுத்துட்டோன்னா -4. அண்டு 72ல் 9 எடுத்துட்டோன்னா 8. 36ல் எடுத்துட்டோன்னா -4. 63ல் 9 எடுத்துட்டோன்னா -7. அண்டு 36ல் 9 எடுத்துட்டோன்னா -4. ரைட். இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. பட் இதை இன்னும் சிம்பிளிஃபை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா 9ஐயும் 81ஐயும் கட் பண்ணலாம். 981 கட் பண்ண என்ன கிடைக்கும் 1/9 இன்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ, அதாவது 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. ரைட். இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆர் அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/determinant ஆஃப் ஏ. ஆல்ரெடி நம்ம determinant ஆஃப் ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் -1. அப்போ 1/-1 என்ன கிடைக்கும் -1. அப்போ அந்த -1ஐ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற வேல்யூ கூட டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -1ஆல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆல்ரெடி நமக்கு 1/9 முன்னாடி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அந்த -1ஐ ஒவ்வொரு நம்பர் கூடயும் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 8ஐ -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் -8 அண்ட் இது +4 +1 +1 +4 -8 அண்டு +4 +7 அண்டு +4. இந்த மாதிரி நமக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ண பிறகு மேட்ரிக்ஸு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் ஏ இன்வர்ஸ். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 1/9 அப்படி இருக்கட்டும், மேட்ரிக்ஸை மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அப்போ -8 1 4 அப்படிங்கிற ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கோங்க. அண்டு 4 4 7ங்கிற செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிக்கிடுவோம். அண்டு 1 -8 9 4ங்கிற தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக மாற்றிக்கிறோம். ரைட். இதுதான் நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ. இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஃப்ரம் 1 and 2 left hand side equal to right hand side. left hand side value right hand side value equal. therefore நம்மளுக்கு A இன்வர்ஸும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.